நடக்கிறதையும் விடுங்க. இப்போ என்ன இதை நம்ம செய்யணும்? இன்றைக்கி ஹோட்டலில் வந்து நம்ம நல்ல பிரியாணி சாப்பிட வந்துருக்குறோம். முதல்ல பிரியாணி சாப்பிடுங்க. இங்கே வந்துட்டு தேவையில்லாத பேசிகிட்டு இருக்க வேணாம். இதை ரசிங்க, இதை ருசிங்க. இந்த வாழ்க்கையை, இன்றைய வாழ்க்கையை நம்ம அனுபவிப்போம். நாளைய வாழ்க்கை என்னங்கிறது அப்புறம் யோசிப்போம். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்திர ராசிக்கு உண்டான, அது ரிஷபமாக இருக்கட்டும், சிம்மமாக இருக்கட்டும், விருச்சகமாக இருக்கட்டும், கும்பமாக இருக்கட்டும், இவர்களுக்கு இந்த தன்மை என்பது இயல்பிலேயே இருக்கும். இந்த ராசிக்குள் ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தின் தன்மைகளும், அதாவது அந்த கிரகத்தின் ஆதிபத்தியங்கள், அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள் எல்லாமே இதை சார்ந்து தான் போயிட்டு இருக்கும். இந்த ஸ்திரத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கு. இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய இந்த உபயம் அப்படிங்கிறதாங்க இது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தன்மைகளை வெளிப்படுத்தும். இப்போ உங்களுக்கு இந்த படத்தில் கொடுத்த மாதிரி இந்த பாருங்கள், ஃபோன் பேசிகிட்டு இருக்கு, படிச்சிட்டு இருக்கு.